வெளிநாட்டுல இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க இல்ல இங்க இதுல இருக்கு நம்ம எத்தனை பேர் குடிவர போயிடுவோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் முதல் இப்படியே இல்ல. அதே நகர இந்த மக்கள் இப்படி எல்லாம் காட்டக்கூடாது. அந்த என்ன கொஞ்சம் பிள்ளைகள் நிக்கணும். இந்தியால போலீஸ் நிக்கணும். இங்க நிக்கணும். இந்த அடுத்த மேல்மணி பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா நாயெல்லாம் என்ன விடுதே இல்லை. எப்படி போனாலும் என்ன சொல்லல இந்த ரோட்டுக்கு வராத இளைஞர்கள் இல்ல. வெல்கம் டு 2K சிலோன்ஸ். நான் உங்களதுவா. ஓகே, இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்? உங்களதுவா. இன்னைக்கு நாங்க யாழ்ப்பாணத்துல பண்ணையெல்லாம் நிக்கிறோம். இந்த பண்ணை முந்தி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? முந்தி அதை விடுவோம். இப்ப எவ்வளவோ மாறிட்டாங்க. யாழ்ப்பாணத்துல மாறிட்டு பாக்க தெரியும். நிறைய பேர் இங்க இருக்கிறாங்களே தெரிஞ்சிருக்கும். பண்ணையில என்ன ஒரு சுற்றுலாத்தலமாயே வந்துட்டு அப்படி வந்துட்டு. ஏன்னா இதுல முந்தெல்லாம் அந்த கடைகள் எல்லாம் இருக்கு. அதுல உங்களுக்கு சில கடைகளும் தெரியும். வண்டியில் பெட்டி கடை மாதிரி போட்டிருக்காங்க. அது நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. அங்க தொங்கல் வரைக்கும் வந்துட்டு அப்படி ஒரு நீட்டான இடமா இதை ஒரு பராமரிக்க கூடிய மாதிரி இந்த முக்கிய அறிவித்தல் அப்படி எல்லாம் போட்டு யாழ் மாநகர சபை இப்ப எடுத்து நடந்தது. என்ன நிறைய பேர், அதாவது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நிறைய பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடவுல கொஞ்சம் ஒரு 6 மணி போல பாத்தீங்கன்னா இல்ல மரங்கள்லயுமே லைட்டுகள் போட்டு கிடக்கும். உண்மையிலேயே பார்க்க நல்லா இருக்கும். நாங்களும் சம்டைம் பாரத என்ன ஞாயிற்றுக்கிழமை சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபன் பண்ணிட்டு போறோம். நாங்கள் இங்க வந்து ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போவோம். நல்லா இருக்கு, ஆறுதலா இருக்கும். சரி, நாங்க இதை இவ்வளவு நேரம் கதைக்காம நாங்கள் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறோம். என்னன்னா, இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் டு திண்ணவேலியை சுத்தி காட்ட போறோம். ஏனண்டா இந்த வீடியோ வந்து வெளிநாட்டுல இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க இல்ல இங்க வெளி மாவட்டத்துல இருந்து பாப்பீங்க. இங்க எப்படி இடங்கள் எல்லாம் மாறிட்டேன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு. நிறைய நாளுக்கு அப்புறம் இந்த இடங்களை பார்க்க போறீங்க, பார்க்காதாக்கள் பார்க்க போறீங்க. அப்ப இப்ப என்னென்ன எல்லாம் மாறிக்கிந்து இந்த வீடியோவோட பார்க்க போறீங்க. வேற என்ன, மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னண்டு நீங்க கதை காலத்துக்கு பிறகு இங்க வந்தாலும் இடங்களை மட்டும் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி என்னண்டு வெளிநாட்டுல இருந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்கு என்னண்டு ஒரு பழைய நினைவுகளை மீட்டு தரக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கட 2K சிலோன்ஸ் சேனலுக்கு முதல் தரம் பாருங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வலிக்கிட்டாமே என்ன பண்ணையால வலிக்கிட்டோம் பாத்தீங்கன்னா எங்கட பெவோ எடுத்தாச்சு. வலிக்கிட்டாம இந்த ரவுண்டா போட்டு சொல்றீங்க செல்லத்தை எடுத்தாச்சு. பாருங்க இந்த ரவுண்டா போட்டு அப்படியே திரும்பி அப்படியே பண்ணையால ஓட அப்படியே உங்களுக்கு அப்படியே சில்ல தூக்கு உங்களுக்கு பொம்பளை பிள்ளைல கண்டா மட்டும் தான் சில்ல தூக்கு. என்னது உங்களது வாக்கு பொம்பளை பிள்ளைல கண்ட உடனே அது வேண்டாம் வேணாம் பாக்குறாங்க. என்ன ஃபேமிலி ஏன் பாப்பிடுவாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல கேக் பற்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. நேற்றையோ பர்த்டே இன்னைக்கு அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். வேணாம் ஹாப்பி பர்த்டே டு யூ பண்ணேன். இந்த வீடியோ பார்த்து கப்பிள்ஸ் படி ஓடுது. அதுல நாலு இப்படி எல்லாம் காட்டக்கூடாது. அந்த என்ன கொஞ்சம் பிள்ளைகள் நிக்கணும். இந்தியால கொஞ்சம் படியல் நிக்கணும். பொம்பளைகள் செட்டா வந்து நிக்கணும். இந்தியால படியல் செட்டா வந்து நிக்கணும். ஃப்ரெண்ட்ஸா வேணும். இங்க சும்மா ஒரு டைம் பொழுதுபோக்கு தான் பாரு. அதானே ஓமோ இந்த இடம் ஒரு ரிலாக்ஸா இருக்கு மேடம். இதுல இருக்கு நம்ம எத்தனை பேர் குடிவர போயிடுவோம். குடிவர எல்லாம் மன ஆதங்கம். கப்புள்ஸா ஜூம் பண்ணி விட்டுட்டு எப்படி ஓடுது வேண்டாம். எல்லாமங்கட மன ஆதங்கம் தானே. இங்க பாருங்க, இஞ்சால பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா போங்க, ஸ்பீடா போறீங்க. இது வந்தங்க என்ன ஒரு பாரம்பரியம். இதான் கோட்டை. என்ன யாழ்ப்பாண கோட்டை. அந்த காலத்துல அந்த போர் நடந்தது. எப்படி இருக்கு வியூ? இதுல வந்து அந்த போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கணும் பாருங்க. போட்டோ ஷூட் எல்லாம் வைட் ஆங்கிள் எடுங்க. வைட் ஆங்கிள் எல்லாம் போட்டுருக்கு. இஞ்சாலயமாங்க போட்டோ ஷூட் நடக்குது. அப்படியே அந்த என்ன சொல்றது, இங்க வேற இஞ்சாலயம் ஷூட்டிங். இஞ்சால ஷூட்டிங் அங்கால திரும்பி இஞ்சால ஷூட்டிங். இதுல அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த புல்லு வழியில நடந்து அந்த சிங்கள ஆக்கள் வந்து இங்க இருந்து கூடுதலா சமைச்சு சாப்பிட்டு போறோம். கடையெல்லாம் திறந்தாச்சு. இதுலயும் ஒரு கடை இருந்தாச்சு. ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் நிறைய இருக்கு. இதுதான் பார்க்கிங், கோட்டைக்குள்ள போறது. இதுதான் முன் நுழைவு. ஏன்னா நீங்க காசு கட்டாம போடுவீங்க. அதை தாண்டி வந்து என்ன ஒரு ஏதாவது தீங்கான பொருட்கள் கொண்டு போடுவீங்கன்னு செக் பண்ணி தான் விடுவாங்க. அப்படி எல்லாமே ஒரு சேஃப்டியாக தான் நடக்குது. இது வந்து என்ன துறையப்பா ஸ்டேடியம் இஞ்சால இஞ்சால இருக்கு. மற்ற இஞ்சால போலீஸ் ஸ்டேஷன், யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன். அங்க காட்டி இப்ப எங்களை உள்ளது போடுறாங்களோ வரைக்கல வாகனங்கள் எல்லாம் நிக்குது. உள்ள எல்லாம் பொடி நிக்குது. இதுதான் துறையப்பா ஸ்டேடியம். என்னண்டா பெரிய பெரிய விளையாட்டு நடக்கிறா
இங்கதான் நடக்கிறது. நாங்க இதால போக மாட்டோம். நாங்க அப்படியே நூலகத்தடியால தான் போக போறோம். நூலகத்தடியால போக போறோம். அதனால ஒரு வடிவா காட்டுங்க. ஓகே ஓகே. இப்போ ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கோம். ரெட் டீ-ஷர்ட் எடுத்து கொண்டிருக்கோம். வேணும். ஆமா. இதான் சந்தி. ஆமா. தந்தை செல்வா நிலைவு. தந்தை செல்வா தெரியுமா? தந்தை. இப்போ நாங்க நூலகத்தடியால போக போறோம். வேணும். இந்த இடத்தை பாத்தீங்கன்னாலே உண்மையா ஒரு ஒரு நிழலா தான் இருக்கு. ஏன்னா ஃபுல்லாவே இடங்கள் எல்லாம் இந்த இந்தியா படங்கள்ல வர ஒரு சீனரி இடங்கள் மாதிரி. அப்படியே லைவரி ஒரு ரவுண்ட் அண்ட் அடிச்சு காட்டு. ஆட்டோ பார்க்கிங் ஃபுல்லா. இதனால அப்படியே போனீங்கன்னா எந்த ஸ்கூலடா? சென்ட்ரல் காலேஜ் வேணும். இது வந்து யாழ்ப்பாணம் நூலகம் மாதிரியா காட்டுங்க. யாழ்ப்பாணம் நூலகம். இது வந்து சென்ட்ரல் காலேஜ் இந்த மைதானம். அதாவது பிக் மேட்சுகள் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். உங்களுக்கு தெரியும். இதான் யாழ்ப்பாணத்து மணிக்கூட்டு கோபுரம். மணிக்கூட்டு கோபுரம் அதாவது என்னன்னு சொல்றோம், தரிசனம் புறா கேட்க இது ஒரு சொர்க்க பூமி என்றே சொல்லலாம். படியெல்லாம் கொளுத்தி சரியா 12 மணிக்கு. இதை இப்ப நீங்க பக்கத்துல இருந்து பாக்கணும்னா நான் கொஞ்சம் தூரமா போட்டு காட்டுறோம் கூட வடிவா இருக்கும். வேற கொஞ்சம் மதாடிக்கு போய் காட்டுங்க. நல்லா இருக்கு. இப்படி எங்கால பார்த்தோம்னா பெட்ரோல் செட் எல்லாம் இருக்கு. பெட்ரோல் செட் இருக்கு. அங்கால மெயினாக என்ன சொல்றது, ஜெட்வின் ஹோட்டல் இருக்கு. இது வந்து என்ன இடையில இது வந்திருக்கு ஜெஃப்னா ஸ்கை. அது சரியா ப்ரோ? சரி வாய்க்கு வரல ப்ரோ. வாய்க்கு வருது இல்ல ப்ரோ. அது அட பழஸ். இது வந்து ஜெட்வின். அந்த வெளியில நின்று அந்த போட்டோ ஷூட்டுகள் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஒரு நல்ல இடம். அதுக்காண்டி இல்ல அதுக்கெல்லாம் வந்து நிக்க கூடாது, கிளச்சி போடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச காகல்ஸ் ஃபுட் சிட்டி. காவல் ஃபுட் சிட்டி. இது வந்து என்னன்னு காவல்ஸ் கட்டுறான் மேடம். மேல கேஎஃப்சி இருக்கு 3ஆம் மாடியில. 2ஆம் மாடியில கேஎஃப்சி இருக்கு. 3ஆம் மாடியில சினிமா இருக்கு. அப்படி இதோட என்னன்னு சொல்றேன், வாழ்நாள்ல இங்க வராம ஆக்களே இருக்கு. அதை யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் இங்க வராம சும்மா ஆண்டாலும் வட்டி பாப்போம். சும்மா மட்டும் பாப்பீங்க. கிளைமேட் பாருங்க எப்படி. கிளைமேட் ஹாஸ்பிடலை காட்டுங்க. மெயின் ஹாஸ்பிடல் இதான் ஹாஸ்பிடல் ரோட். பாருங்க ஹாஸ்பிடல் இந்த வாசல். ஹாஸ்பிடல் வாசல். இங்க போலீஸ் மாமாக்கள் நிக்கிறோம். எங்கடா? இங்க நிக்கிறோம். பைக் பார்க்கிங் எல்லாம் இதுல நடுவுலயே இருக்கு. இந்த ஹாஸ்பிடலை பற்றி சொல்லணும்னா உண்மையா வெளி மாவட்டத்துல இருந்து இந்த ஹாஸ்பிடலுக்கு கூடி வர வேணும். ஏன்னா சகல இதுவும் செய்யலாம். இங்க எவ்வளவு கடைகள் இருக்கு பாருங்க. டவுன் இதான் யாழ்ப்பாணம். இதான் யாழ்ப்பாணம் டவுன். இதுல எல்லாம் புது புது கடைகள் எல்லாம் வந்துட்டு இதோட ஃபேமஸான புத்தக சாலை பூபால சிங்கம் புத்தக சாலை. ஃபேமஸ் என்ன? ஃபேமஸ். நாங்கெல்லாம் வாங்கி இருக்கோம். இதான் நாங்க சின்ன பிள்ளையா இருக்க எல்லாம் வீட்டை புத்தகம் வாங்க எஞ்சான வாரம். பஸ் ஸ்டாண்ட் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட். டிடிபி பஸ் ஸ்டாண்ட். இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் முதல் இப்படியே இல்ல. எப்படி எவ்வளவோ மாறிட்டு. இதுதான் ஜெஃப்னா டவுன். ஜெஃப்னா டவுன் என்ன? இந்த டைம் காட்டுது வேறுங்க. சரியா வந்து 6:02 எப்படி இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அங்கெல்லாம் உடுப்பு கடை. அந்த லைன் ஃபுல்லாவே பழக்கடை எல்லாம். அங்கால பழக்கடை, இங்கால வந்து அந்த செருப்பு கடை, புத்தக கடை மாதிரி ஹோல்சேல் பலசரக்கு சாமான் எல்லாம். அது இங்கால பக்கம். அங்கால உடுப்பு கடை இல்லைன்னு. கொண்டே செருவா பொரியல் போல நீங்க. பொம்பளை எப்படி விட்டுட்டாண்டு. அது பஸ் இங்கால சிக்னல் போட்டது. இதுக்கே திரும்புது பஸ். இங்கால சிக்னல் போட்டதை நான் கவனிக்கிறேன். பாத்தீங்க இது என்ன ஒன் வே ரோட்? என்ன ஒன் வே ரோட் யாழ்ப்பாணம். இதெல்லாம் அந்த பெயிண்டிங் எல்லாம் இருக்கு. நம்ம ஊர் யாழ்ப்பாணம். இது ஒரு காலத்துல நல்ல ட்ரெண்டா இந்த பெயிண்ட் அடிச்சேன். ரொம்ப பிராண்டா காட்டுங்க. காட்டிட்டீங்க நம்ம ஊர் யாழ்ப்பாணம். இங்க பாருங்க. அதுல பாருங்க ஒரு ஆள் அந்த வீதி இத மிஸ்யூஸ் பண்றாரு. ஏண்டா வண்டே கால வார மெட்ட பக்கத்தால வார அது புலான. நான் இது நீ ஏதோ அவர இருக்கிற பத்தி சொல்ல போறேன். இது எப்படி இருக்கு? இது ஃபுல்லாவே நாகக்கடை. நாகக்கடை லைன். என்ன ஒன் வே ரோட். வழியா காட்டுங்க. எல்லா நாகக்கடையிலும் காட்டுங்க. ஒன்று விடாம காட்டுங்க. சும்மா வளைச்சு காட்ட முடியாது. 2 கேமரா வேணும் போல. 2 சைடும் பிடிக்கும். இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாகக்கடையும் பேரு. அதையும் காட்டுவோம். வேணும் அதையும் காட்டுவோம். தெரியல தானே பா. ஓகே. மற்ற இதுல வந்து லிங்கம். லிங்கம் இல்ல லிங்கன். கிரீன் ஹவுஸ் ஐஸ்கிரீம் நானும் அங்க குடிச்சிருக்கேன். டெலிசோன் இருக்கு பாருங்க. டெலிசோன் இருக்கு. நிறைய கடைகள் இருக்கு. இதுல என்ன சார் மண்டபம் இருக்காங்க. அதுல பொஸ்ஸா நிக்கிறேன். பொஸ்ஸா கையாடுங்க. ஓகே. பொஸ்ஸா நிக்கிறேன். நிப்பாடிக்கலாங்க. மற்ற ஐயா அங்க என்னடா ஏரியா
வெட்ட போறாங்க முஸ்தாஜ் தானே முக்கியம் எந்த ரோட்டா அதுல டெண்டிங் உடுப்பு கடை இருக்கு அதுதான் டபுள் பெட்ரோல் செட் டபுள் பெட்ரோல் செட் என்ன ஆமா 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 இந்த பாருங்க அந்த சந்தி இதுல 2 பெட்ரோல் செட் இருக்கு நேரா போவோம் என்ன போல வெட்டுங்க பின்னுக்கு வேற அடிக்க போறாரு நேரா போறேன் ஐயோ என்னப்பா முடிக்க போறாங்க வாட போடுறது பெரிய வாட போடுறது பெரிய டாஸ்க் ஆகுறாங்க நீங்கள் வீடியோ காய்ச்சல் போறீங்க இதுல வந்து என்ன ராயா தியேட்டர் இருக்கு ஒரு பிரபலமான தியேட்டர் அந்த காலத்துல இருந்தே எல்லாருமே இந்த தியேட்டருக்கு வாரவங்க இதுல வந்து நாங்க அந்த கொத்து கடை பாம் பீச் கொத்து கடை இங்க வந்து 900 ரூபாய்க்கு ஆட்டு ஃபுல் ஆட்டு கொத்து நல்லா இருக்குமா ஓ சட்டப்படியா நாங்க எந்த கடையில தானே நல்லா இல்லையா அப்படி மக்கள் ஏமாத்தாதீங்களா இல்லையா நாங்க வந்துடாம ஜான் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு இல்லைன்னா இல்லை இந்த லைன் ஃபுல்லாவே ஃபுல்லா கடைகள் இருக்கு பாருங்க ஃபுல்லாவே கடையெல்லாம் இருக்கு மற்ற சொப்லஜிக்கா மேல என்னடா சொப்லஜிக்கு நான் அதை கட்டுறேன் சொப்லஜிக் இது என்ன அது அந்த ஒரு பார்ட்னர் இது ஜனா பிரிண்டர்ஸை காட்டு ஜனா டிஜிட்டல் பிரிண்டிங் உங்களுக்கு என்ன ஒரு ஜேசி அடிக்கணும்னாலும் சரி இல்லை அது ஃப்ரேம்கள் அடிக்கிறோம்னாலும் சரி இங்க வந்து நீங்க செய்யலாம் வேணா இதோட பிரபலமான பேக்கரியே காட்டுங்க ரோலெக்ஸ் பேக் இன்டேக் பாத்தீங்கன்னா இன்டேக் தான் இதை பாக்குறேன் ஆனா இதோட பிரபலம் ஓ தெரியும் என்ன தெரியும் ஆனா இன்டேக் தான் இதை கவனி யாழ்ப்பாணத்துல இருக்க உங்களுக்கே தெரியல இப்போ வீடியோவோட பார்க்க போறீங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அண்ட்ரா திருமண அழைப்புகள் வந்து இதை எல்லாருக்குமே நோவலா தெரிஞ்சுக்க வேணாம் எல்லாருமே கூட இங்கதான் திருமண காட்டுகள் எல்லாம் வடிக்கிறோம் இந்த உள்ளுக்கு எல்லாம் நல்ல டிசைன் எல்லாம் இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு இந்த இதுல எடுக்கிற அண்ணா ஹாய் அவரை என்ன மரக்காயில நாங்க அந்த டியூஷன் படிக்க வந்து நாங்கள் அந்த கிழங்கு பொரியல் சாப்பிடுறாங்க அதோட காட்டுங்க கடையோட காட்டுங்க இந்த கிழங்கு பொரியல் எல்லாம் நல்ல டேஸ்டியா இருக்கு நல்ல ஒரு குழம்பு தருது நல்லா இருக்கு மற்ற சக்சஸ் வேர் உடுப்பு கடை அதுக்கு முன்னுக்கே செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் விற்கிற கடை ஒன்று இருக்கு இந்த கடைக்கு அந்த கார் மைனர் கார் அது கொஞ்சம் பழைய ஆக்கெல்லாம் விரும்புவாங்க நண்பர் சில வெளிநாட்டுல இருந்து பழைய ஆக்கள் வேற வாங்கி ஜால உடுப்பு கடை ஹெல்மெட் சொப்லஜிக் ஃபினான்ஸ் இருக்கு பாருங்க இங்க யாழ்ப்பாணம் மெயின் பிரான்ச் இதா கமெண்ட் பண்ணி விடுங்க மற்ற கராச்சி இருக்கு காட்டி இருக்கு மற்ற இஞ்சால தையல் கடைகள் இருக்குது மற்ற இதுகளுக்கு கொஞ்சம் கடைகள் குறைவா தான் இருக்குன்னு மற்ற அதுல சந்தி ஒன்று வருது இந்த சந்தியாலாம் போகணும் என்ன முக்கியமான இடமே இதானப்பா இந்த ரோட்டுக்கு வராத இளைஞர்கள் இல்லை அது சரி நீங்கள் என்ன இதுல சொல்றீங்களாண்டாங்க விளங்குதா வழுதுவா சரி அப்படியே காட்டிக்கொள்ளும் இல்ல அதெல்லாம் வயசப்பா அதெல்லாம் ஒன்றும் புலா சொல்லலாது ஹலோ என்ன அங்க உண்டுங்க நல்லா இதை காட்டு நியூ சயின்ஸ் வேர்ல்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க என்னன்னு சொல்றேன் இதுல வந்து சயின்ஸ் வேர்ல்டு இருக்கிறதால சரியான சனம் இன்றைக்கு என்னமோ கிளாஸ் இல்ல போல இல்ல இன்னும் முடிகிற டைம் வரையில போல முடியல இப்போ ஒரு புள்ள தானே படிக்க போகுது ஆமா அப்படி இது ஃபுல்லாவே கொஞ்சம் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல் இது ஃபுல்லாவே டியூஷன்கள் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு அடுத்த என்ன இடத்த காட்டுவோம்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல ஒரு கோயில் இருக்கு எனக்கு கதாகாலமா என்ன கோயில்ன்றது தெரியல பாக்குறாங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சு கொள்றோம் நான் சொன்னேன் தானே இதுல ஃபுல்லாவே இந்த ஏரியாக்கு டியூஷன் தான் பயாலஜி கிளாसेस நீங்களும் போட்டு கொஞ்ச காலத்துல மாறினீங்கல்ல பாடம் என்னண்டு மேத்ஸ் படிக்க போட்டு ஜி நான் அது கயானன் மேக்ஸ்ல இந்த டெக்னாலஜிக்கு வந்து கயானன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்துறாங்க நினைக்கிறாங்க நான் அசிங்கப்படுத்துறேன் உங்களை பெருமையா தான் சொன்னேன் டப்புன்னு எனக்கு மேக்ஸ்ல இந்த இதுக்கு மாறினேன்னு சொல்ல எனக்கு உண்டு நான் தான் வருது அதை தாண்டி மச்சான் உங்களுக்கு மேத்ஸ்ல 30-40 தானே வந்தது நீங்க எங்க மேத்ஸ் படிச்சீங்க அதுதான் இந்த சன் டிராவல்ஸ் அண்ட் டூரிஸ்ட் சன்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குல்ல ஓமா நீங்க வீடியோ ஓடுறீங்கண்ணா உங்களுடையாப்பா என்னடியா எப்படி சோக்காதால் போட அதான் அண்டைக்கும் கண்ணா இங்கே டியூஷன்கள் விட்டுட்டு டியூஷன் முடிஞ்சு ஓட அவருக்கு கிரோட்டா இருக்கிறோம் தான் அதே நான் இந்த மக்கள் எங்களுக்கு அடிக்கிறாங்களோ யாரு அங்க நம்ம பொம்பளை பிள்ளைய போட்டோ எடுக்க கேமரா தூக்கின்னு வந்துருவாங்க இப்ப எங்க பார்த்தா ஆபத்தா இருக்கு பயமா வர இந்த யூஸ் கடை
மில்க் ஷேக் என்ன மில்க் ஷேக் தானே அதான் இருக்கணும் என்ன எங்களுக்கு ஷேக்கஸ்ரா ஷேக்க சோனா நிக்கிறா காய் ஹலோ இது வந்து அந்த கிண்டிலேடி சந்தி சந்தியா எனக்கு இன்றைக்கு என்ன கொஞ்சம் கதைச்சி கொண்டு செய்யறதால பயமா கிடக்கு வாதம் போடுறதுக்கு ஒண்டே விட்டுறாங்க இப்படியே நாங்க போனா நாங்க அந்த பழமையா சாப்பிட்ற ஹோட்டல் போனா என்னப்பா இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வசதி பாட்டியல் இந்த கூட்டம் பேர் யாழ்ப்பாணத்துக்காரர் எல்லாம் வசதி விடாங்கடா யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு வீடா டியூஷன்கள்லாம் இல்ல இது எல்லாமே எல்லாமே கூட மேல்மாடி விடாதாங்க மேல்மாடி விடாதாங்க எனக்கு இப்படி கட்டணும்னு ஆசை தானே இந்த இது அடுத்த மேல்மாடி என்னப்பா இது அடுத்த மேல்மாடி இங்க வேற யாழ்ப்பாணம் மேல்மாடி வீடா இது அடுத்த மேல்மாடி இங்க வந்து நாங்க எப்பவுமே சாப்பிடுறாங்க நாச்சார் வீடு செட்டப்ல இருக்கு உண்மையாவே ஒரு இந்த இதுலயும் பர்த்டே பார்ட்டி எல்லாம் நடக்குது இதுல வந்து போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறேன் உண்மையா போட்டோ ஷூட் அதனால விளம்புரி அந்த பத்திரிகை விளம்புரி பத்திரிகை அதே டியூஷன் விட்ட பிள்ளைகளும் போய் கொண்டு நிக்கணும் அதனால நாங்களும் பார்த்துதான் மானம் கூடியமா இருக்கும் நீங்களும் யாராவது இந்த வீடியோ பாக்குற நீங்கள் மெல்லமா அதாவது முடிஞ்சளவு இந்த விபத்துகளை தவிரும் வேகமா ஓடுற தவிச்சாவே கூடுதலா தடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நாயெல்லாம் என்ன பிரச்சனை இந்த என்ன நாயெல்லாம் என்ன விடுதே இல்லை எப்படி போனாலும் என்ன சொல்லல தானே சரி உங்களையும் சொல்றேன் இந்த அடுத்த மேல்மாடி பிரம்மாண்டமான நீங்க கொண்டே சரிங்க முன்னுக்கு கொண்டே முன்னுக்கு சரி இந்த லேன பாரு எல்லாம் ஒட்டு வீடு கூடி மேல்மாடி இல்லாம இல்ல இந்த மேல்மாடி வீடு ஃபுல்லாவே மேல்மாடி வீடு தான் இருக்கு இந்த அடுத்த மேல்மாடி வீடு இது கட்டி கொண்டிருக்கிறேன் இது நான் நல்லா இருக்கு என்ன பாக்க ஆசையா கடை இது அந்த சந்தி என்ன இது அந்த கேம்பஸ் ரோட்டுக்கு இப்ப நான் போறோம் நாச்சிமா ரோயில இருந்து அதுல வந்து ஒரு பிரியாணி கடையை காட்டுங்க தெரிஞ்ச அண்ணான பிரியாணி A+ பிரியாணி கடை இது கொஞ்சம் ஃபேமஸான கடை இப்போ அது இப்ப பூட்டி தான் கிடக்கு இப்போ பூட்டி தான் கிடக்கு அது பகல்ல தானே பிரியாணி ஆமா மெயின் பிரான்ச் திறந்திருக்கும் காட்டுங்க இந்த A+ பிரியாணி இப்போ நாங்கள் கேம்பஸை நோக்கி போகிறோம் வேணா கேம்பஸை நோக்கி போகிறோம் இது அந்த கேம்பஸ்னாலே நாங்கள் நம்பி அங்கே நம்ம சேரிங்க இருந்தேன் ஏன் அந்த காலத்துல கேம்பஸுக்கு போகணும்ன்றதுக்காக கேம்பஸ் ரோட்டாலே எல்லாம் வந்து பார்ப்பேன் கேம்பஸ் தான் போக முடியல கேம்பஸ் ரோட்டே என்னாலும் பார்ப்போம்னு வந்தோம் இல்ல அப்பே கூட அந்த என்ன பார்க்க தான் ஆசை வரும்டா நாங்களும் போகணும் கேம்பஸுக்கு அப்ப நீங்க யோசிப்பீங்க சரி கேம்பஸ் போனா போகல மக்களே போகல ஏன்னா அவர் ரெண்டு மேல் எடுக்கல ரயில்வே தண்டவாளம் தெரியாது தண்டவாளம் தெரியாதாக்கள் தண்டவாளம் பாருங்க இந்த கேம்பஸ் பிள்ளைகள் எல்லாம் முடிஞ்சு போய் நம்ம என்ன முடிஞ்சு போய் புதன்கிழமை சும்மா நடந்து திரியுங்க ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க சிங்கள இடத்துல இருந்து வந்து ஹாஸ்டல்ல இருந்து தங்கி இருந்து பாக்குறாங்க அவையெல்லாமே இந்த சேவைகளுக்கு போயிருந்தாங்க இந்த இதுல ஒரு ஜூஸ் கடை கருடா ஜூஸ் கடை மெரிஞ்சு பாருங்க தெரியும் இங்க வெல்லாம் போறாங்க கருடா காஃபி கேம்பஸ் மெயினா கேம்பஸை காட்டுங்க நீங்க கேம்பஸ் இதான் கேம்பஸ் யாழ்ப்பாணம் கேட்ட காட்டுவாங்கப்பா கேட்ட காட்டுவாங்க யாழ்ப்பாண கேம்பஸ்ல படிக்கிறார்கள் மறக்காம கொமெண்ட் பாக்ஸ்ல கொமெண்ட் கட்டாயம் பண்ணுங்க அப்பதான் எங்களை தெரியும் எத்தனை பேர் நீங்க கேம்பஸ்ல இருந்து பாருங்க ஏன்னா இந்த வீடியோக்கள் எல்லாம் பாக்குறத கொஞ்சம் என்னன்னு சொல்றேன் படிக்கார்கள் கேம்பஸ் பிள்ளைகள் கதை இது நல்லா இருக்கு இதெல்லாம் ஷூட் எல்லாம் எடுக்கிறவங்களே ஷூட் எடுக்கிறது அதுக்காக நீங்க நாளைக்கு வந்து இதுக்கு ரீசெண்டா தான் இந்த மேல் இது கட்டினவங்களே கட்டி திறந்தவங்க பாருங்க யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா சொல்லுங்க எடு கடிவா காட்டு இதுல ஒரு கோழி கடை ஒன்று இருக்கு கோழி கடையா இஞ்சாலே இங்க கொண்டு செடி அந்த இதுல புதுசா எல்லாம் கடையில எல்லாம் திறந்தாச்சு இந்த உடுப்பு கடையில எல்லாம் கிடக்கு இந்த இடமெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு நல்ல கடைகள் நிறைய கடைகள் வந்துட்டு பெரிய மேல் மாடி நாங்க இப்ப முடிஞ்ச அளவு காட்டி இருக்கோம் சொன்ன இடத்த மட்டும் காட்டல அத வந்து அடுத்த வீடியோ அதாவது ஸ்பெஷலா ஒரு வீடியோவா உங்களுக்காக போடுறோம் ஏன்னா இந்த வீடியோ வந்து லோங்கா போறாலையும் அதை தாண்டி இருட்டின வழியாலையும் நாங்க இந்த வீடியோவை முடிக்கிறோம். அதாவது எங்க முடிக்கிறோம்டா கேம்பஸ்ல இருந்து ஒரு கொஞ்சம் பலாலி ரோட்டுக்கு அந்த சந்தி எல்லாம் முடிக்கிறோம். பார்த்தாவே தெரியும்.
வீடியோ லெந்தா போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் முடிச்சு கொள்றோம். இன்னொரு நாள் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து திருநெல்வேலி பலாலி ரோட்டை அப்படி அந்த பலாலி ரோட் ஃபுல்லாகவே காட்டுறோம். அடுத்த என்ன இடத்த காட்டுவோன்றதா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு பிரியோசனமான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் துவா துவாயா நான் 2K11. ஓகே பாய்.